தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் சாலையோரங்களில் தடுப்புச் சுவர்கள் இன்றி இருக்கும் கிணறுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். அப்பகுதி வாசிகளின் கோரிக்கை என்ன? மேலும் தகவல்கள் என்னென்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மீரான்குளம் அருகே கடந்த சனிக்கிழமை விபத்து ஏற்பட்டு கிணற்றுக்குள் ஒரு வாகனம், அதாவது ஆம்னி வேன் விழுந்து 5 பேர் பலியானார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலர் உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணறுகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. தடுப்புச்சுவர் இல்லாத கிணறுகள், சாலையோர கிணறுகள் கணக்கெடுக்கும் பணியானது நடந்து வருகிறது. விபத்து ஏற்பட்ட கிணறு அருகே அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கக்கூடிய பணியும் நடந்து வருகிறது. இந்த நிலையில ஸ்ரீவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தடுப்புச்சுவர் இல்லாமல் சாலையோர கிணறுகள் அதிக அளவில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி அரசு அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை புகாராக அளித்திருக்கிறார்கள். அரசர்குளம் பகுதி, அதே போல விஸ்லாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலையோரங்களில் பல்வேறு முறை விபத்து ஏற்பட்ட கிணறுகளே இருக்கிறது. பாலடைந்த வகையில் அந்த கிணறு செயல்பட்டு வருகிறது. அதனை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் உடனடியாக அதில் தடுப்பு வேலிகள் அமைப்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.